Hi friends, welcome back to my channel Visagan Veetu Samayal. So இன்னைக்கு வந்து நம்ம டீ கடைகளெல்லாம் கிடைக்கிற கஜ்ரா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து கண்டிப்பா எல்லாரும் டேஸ்ட் பண்ணிருப்போம். இது வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சோ இத வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு வந்து sugar எடுத்துக்கிறேன். இது வந்து 100 கிராம் இருக்கும். இதுல வந்து 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து இத அரைச்சிட்டு வந்துறலாம். பாருங்க sugar நல்லா வந்து பவுடர் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணனும் பார்க்கலாம். அடுத்ததா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து sugar அளந்த அதே கப்லயே வந்து 2 கப் அளவுக்கு வந்து மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ரவை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த சுகர் பவுடர் இதல சேர்த்துக்கலாம். சுகர் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வந்து சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து mix பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இத வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்டே வந்து அதிகமா தண்ணி சேர்த்தறாதீங்க. நம்ம ஆட் பண்ணிருக்க sugar வந்து தண்ணி விடும். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கரெக்ட்டான பதம் வர அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவு பிசையிறதுக்கு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து பிசையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது லைட்டா இப்படி கையில வந்து ஒட்டற மாதிரி தான் இருக்கும். இப்போ இப்படி தான் மாவு இருக்கணும். இப்போ வந்து நம்ம இத எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கஜ்ரா வந்து பொரிக்கிறதுக்காக வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயில பொரிக்கிறதுக்காக இதில இருந்து லைட்டா கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா வந்து உருண்டையா புடிச்சுக்கலாம். ரொம்ப பெர்ஃபெக்ட்டான உருண்டையா புடிக்கணும்னா ரஃபா வந்து புடிச்சா போதும். இப்போ வந்து இத எண்ணெயில போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும். போட்டதுமே வந்து அடியில தங்காம இது வந்து நம்ம கொஞ்சம் திருப்பி விட்டுறணும். கொஞ்சம் வேக ஆரம்பிச்சுமே அதுவே வந்து கிராக் விழ ஆரம்பிச்சிரும். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும். அப்பதான் வந்து ஃபுல்லா வந்து உள்ளே மாவு வெந்து வரும். கொஞ்சம் இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தா தான் சுத்தி எல்லா பக்கமும் நல்லா வரும். இல்லனா உருண்டை வந்து கீழ வந்து தங்கிரும். அதனால அடியில மட்டும் வந்து தேஞ்ச மாதிரி ஆயிரும். பாருங்க லைட்டா வந்து எல்லா உருண்டையிலும் கிராக் விழ ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லயே நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்க நம்மளோட கஜ்ரா வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. டீ கடைகளெல்லாம் கிடைக்கிற மாதிரி அப்படியே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. பாருங்க இந்த அளவுக்கு கிராக்காவும் சூப்பராவும் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இத நம்ம வெளியில எடுத்துக்கலாம். பாருங்க நம்மளோட கஜ்ரா வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து உள்ளே வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்பவும் கிறிஸ்பியாவும் இருக்கு. சோ இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விசாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye.